ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ். இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரணாசி விசிட் பண்ணியிருக்காங்க. வாரணாசி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து மல்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறதுக்காக வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 2200 crore. ஓகே, தென் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 20th இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எந்த ஸ்கீமுக்கு கீழேனா பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி ஸ்கீமுக்கு கீழே. ஓகேங்களா? இதில் 20,500 crore வந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஓவர் 9.7 crore ஃபார்மர்ஸ்க்கு அக்ராஸ் இந்தியாவில். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணியிருக்காரு, 20th இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அண்டர் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி ஸ்கீமுக்கு கீழே. இதில் வந்து 20,500 crore வந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 100 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த செக்டார் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் செக்டார், எஜுகேஷன், ஹெல்த் கேர், டூரிசம் அண்ட் ஹெரிட்டேஜ், வாட்டர் சானிடேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதுக்கு கீழெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பவர் செக்டாரில் பார்த்தீங்கன்னா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்காக 880 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இது தேர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 53 ஸ்கூல் பில்டிங்ஸ் வந்து அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் இதில். நெக்ஸ்ட் வந்து இந்த சிடி ஸ்கேன், ரோபோட்டிக் சர்ஜரி இது எல்லாமே வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் டூரிசம் அண்ட் ஹெரிட்டேஜில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர் ஃப்ரண்ட் காட்டோட ரீடெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன லொக்கேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா கலிகா டேம், நெக்ஸ்ட்டு ரங்கில்தாஸ் குட்டியா, துர்கா குண்ட், கர்தாமேஸ்வர் மகாதேவ் டெம்பிள். இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீடெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ரிவர் ஃப்ரண்ட் காட்ஸ். ஓகே, ஸோ ஹெரிட்டேஜும் ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. ரீஸ்டோரேஷன் ஆஃப் முன்ஷி பிரேம்சந்த் ஆன்செஸ்ட்ரல் ஹோம், இது வந்து லமாகி. இன்னொன்று வந்து மியாவக்கி ஹர்பன் ஃபாரஸ்ட், இது வந்து எங்கே இருக்குன்னா கஞ்சான்பூர். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் உத்தரப்பிரதேஷோட சிஎம் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபென் பட்டேல், கேபிட்டல் வந்து லக்னோ, வைல்ட் லைஃப் சாங்சுவரி பார்த்துக்கோங்க கட்டாரி நியர்ட் அஸ்தினாபூர். ஓகே, ஸோ இப்போது இந்த நியூஸில் நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விசிட் போனப்போ டோட்டலாக அதுக்கான வர்த்து 2200 crore பார்த்துக்கோங்க. 20th இன்ஸ்டால்மெண்ட் எந்த ஸ்கீமுக்கு கீழே ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் வந்து இந்த 880 crore வந்து ப்ராஜெக்ட் பவர் செக்டாரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கான வேல்யூ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த டூரிசம் அண்ட் ஹெரிட்டேஜில் எந்த ரிவர் ஃப்ரண்ட் காட்ஸ் எல்லாம் வந்து ரீடெவலப் பண்ணுறாங்களோ அந்த லொக்கேஷன் 4 லொக்கேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த 4 லொக்கேஷன் நல்லா பார்த்துக்கோங்க நேமு. தென் வந்து ஹெரிட்டேஜ் ரீஸ்டோரேஷன் 2 ஹெரிட்டேஜ், ஒன்று வந்து லமாஹின்ற பிளேஸில், இன்னொன்று வந்து கஞ்சான்பூர். லமாகியில் இருக்கிறது முன்ஷி பிரேம்சந்தோட ஆன்செஸ்ட்ரல் ஹோம். கஞ்சான்பூர் அங்கே இருக்கிறதுல வந்து மியாவக்கி ஹர்பன் ஃபாரஸ்ட். இந்த 2 ஹெரிட்டேஜுமே வந்து ரீஸ்டோர் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த நியூஸை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்டர். இவரும் மனோகர் லால் கத்தர், இவங்க வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேரோட யூனியன் மினிஸ்டர். இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மட்ரி வேன் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பூபேந்தர் யாதவும் மனோகர் லால் கத்தாரும் சேர்ந்து மட்ரி வேன் இனிஷியேட்டிவ். ஓகே, இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணதே ஹரியானாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வேன் மஹோத்சவ் 2025ல் ஒரு பார்ட்டு. ஓகே, இவங்க வந்து எதுக்கு கீழே இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹெக்பாட் மா கே நாம் ப்ரோக்ராம்க்கு கீழே தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட்டை. ஓகே, ஸோ வாட் மட்ரிவான் இனிஷியேட்டிவ், இது வந்து எதோடைய பார்ட், வேன் மகோத்சவ், எந்த ப்ரோக்ராம், யார் லான்ச் பண்ணியிருக்காங்க, எங்கே, வேர், ஆரவலி ஹில்ஸ் ரீஜியன் இன் குருகிராம் ஹரியானா, ஆர்கனைசர் யாருன்னா ஹரியானாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து தீம்ஸ் இருக்குது, அந்த தீம்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இத்தனை தீம்ஸ் இருக்குது: பட்டர்ஃப்ளை கார்டன், கேக்டஸ் கார்டன், ராஷி வத்திகா, நக்ஷத்ரா வத்திகா, மெடிசினல் பிளான் வத்திகா. ஜஸ்ட் இதை படித்து வச்சுக்கோங்க. மேபி எக்ஸாமில் இந்த அந்த 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு நன் ஆஃப் த அபோவ் அந்த மாதிரி
கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் படிச்சுக்கோங்க. சுகந்த் வத்திகா, புஷ்ப் வத்திகா, ஆரவல்லி ஸ்பீஷியஸ், பேம்பூ சிட்டம், போதி வத்திகா. ஸோ மேக்ஸிமம் வத்திகான்னு முடியுது. நெக்ஸ்ட்டு ஆரவல்லி ஸ்பீஷியஸ், பேம்பூ சித்தம், கேக்டஸ் கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன். ஈஸியாக தான் இருக்குது, தீமும் படித்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேன் மொகோட்சவ் 2025 அப்படின்றது இது ஒரு ட்ரீ பிளான்டிங் ஃபெஸ்டிவலாக. ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜூலை 1 to ஜூலை 7 தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டேட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரீ பிளான்டிங் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸை, இந்தியாவோட கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்ஸி சர்வீஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எந்த பிராண்டு நேம்க்கு கீழேனா பாரத் அப்படின்ற பிராண்டு நேம் கீழே. இதுக்கான ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 300 crore. ஓகேங்களா. ஸோ இங்கே எக்ஸாம் மீன்ஸில் பாருங்கள், என்ன பண்ண போகிறாங்க, ஒரு நியூ டாக்ஸி சர்வீஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது எந்த பிராண்டோட நேம் கீழேனா பாரத் அப்படின்ற பிராண்டோட நேம் கீழே. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் 2025. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் பார்த்திங்கன்னா 300 crore. ஸோ இங்கே ரோல் அவுட் அப்படின்னு இருக்குது, இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸோ ரோல் அவுட்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ண தொடங்க போகிறாங்க, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து எத்தனை கோஆப்ரேட்டிவ்ஸ் இதில் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8. எதுக்கு கீழே வந்து 8 கோஆப்ரேட்டிவும் கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா மல்டி ஸ்டேக் சஹாகாரி டாக்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட்க்கு கீழே தான். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், அவங்க தான். ஓகே. ஸோ இதில் ஆல்ரெடி 200 டிரைவர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 4 ஸ்டேட்ஸில் தான் வந்து இதை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி, தென் மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ். டாப் 4 ஸ்டேட்ஸில் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 8 கோஆப்ரேட்டிவும் இங்கே இருக்குது. அந்த 8 கோஆப்ரேட்டிவ் பேரும் ஜஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா. இதுவுமே வந்து அந்த நன் ஆஃப் த அபோவ் அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட், இந்தியன் இஃப்கோ, அடுத்தது வந்து குஜராத்தோட கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், நேஷ்னல் கோஆப்ரேட்டிவோட கன்சியூமர் ஃபெடரேஷன், நெக்ஸ்ட்டு கர்நாடகா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ், தென் ராஜஸ்தான் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ், மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ். ஸோ இங்கே ராஜஸ்தான் கர்நாடகா வந்து அந்த 4 ஸ்டேட்டில் வரல, ஸோ அதனால் அது வராதுன்னு நினச்சிக்காதீங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் மொத்தம் 4 பேர். ஒருத்தவங்க வந்து கிருஷக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், இன்னொன்று வந்து நபார்டு, இன்னொன்று வந்து NDDB, ஃபோர்த் ஒன் வந்து NCEL நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட் லிமிடெட். இவங்க 4 பேருமே இதோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஓகே. ஸோ இதில் நபார்டோட ஆக்ட் பார்த்துக்கோங்க 1981, நபார்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1982. எந்த கமிட்டி கீழே நபார்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா சிவராமன் கமிட்டி கீழே. ஓகே. ஸோ சேர்மன் பார்த்துக்கோங்க சாஜி கேவி. ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிரா. இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கும் கூடவே சேர்ந்து படிச்சுக்கோங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட FSSAI இருக்காங்கள்ல, ஓகேங்களா. ஸோ இவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் ஓகேங்களா சேர்ந்து ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினிட்டிவ் லிஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் ஃபுட் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் B ஆஃப் த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷனுக்கு கீழே தான் வந்து இந்த இது வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா டெஃபினிட்டிவ் லிஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் ஃபுட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆயுர்வேதிக் ஃபுட் ப்ரிப்பரேஷன் வந்து எந்த கேட்டகரியில் வருதுன்னா கேட்டகரி A ஆயுர்வேதா அகாரா அப்படின்ற கேட்டகரியில் வருது. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் FSSAIயும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணது தான் இந்த டெஃபினிட்டிவ் லிஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் ஃபுட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது. இது எந்த கேட்டகரி கீழே வருதுன்னா கேட்டகரி A ஆயுர்வேதா அகாரா. எதுக்கு கீழே இதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நோட் 1 ஆஃப் ஷெட்யூல் B ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆயுர்வேதா ஹகாரா ரெகுலேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட எய்ம் என்னென்னா ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இதோட எய்மே. ஓகே. நெக்ஸ்ட்டு
மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏஐ பவர்ட் அங்கன்வாடி சென்டர் வந்து வதாம்னா வில்லேஜ் நாக்பூர் மகாராஷ்டிராவில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜ் பேரோட ஞாபகம் வச்சுக்கோங்க, வதாம்னா வில்லேஜ் நாக்பூர் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ வில்லேஜோட நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வதாம்னா வில்லேஜ் நாக்பூர் மகாராஷ்டிரா, அங்கே தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏஐ பவர்ட் அங்கன்வாடி சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேறு இது எந்த மிஷன் கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. மிஷன் பால் பஹாராரி அப்படின்ற மிஷனுக்கு கீழே தான் வருது. இதுக்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9.5 lakh. ஓகே, ஸோ இது வரைக்கும் இதில் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். ஆனால் இது ஃபஸ்ட் அங்கன்வாடி ஏஐ அங்கன்வாடி சென்டர் வந்து எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா நாக்பூர் மகாராஷ்டிரா. அந்த வில்லேஜோட நேமு வதாம்னா வில்லேஜ். ஓகே, தென் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து இன்னும் ஒரு 40 more ஏஐ பவர் அங்கன்வாடி சென்டர் வந்து நாக்பூர் சுற்றி வந்து என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 இன்ஸ்டியூட்டை வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 7 இன்ஸ்டியூட்டை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கு கீழே. ஓகே, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை எதுக்கு கீழே நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கு கீழே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 7 இன்ஸ்டிடியூட் பார்த்திங்கன்னா 4 வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? அதில் 3 வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப். ஓகே, 4 ஐஐடி, 3 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப். இதை தான் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். எதுக்கு கீழேனா நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கு கீழே. ஓகே, ஸோ அந்த 4 ஐஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அந்த 4 ஐஐடி வந்து ஐஐடி பாம்பே, ஹைதராபாத், ஐஐடி ஐஎஸ்எம் தான்பாத், ஐஐடி ரூர்கே. ஸோ ஹைதராபாத், தான்பாத், பாம்பே, ரூர்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த 3 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னா புவனேஸ்வர், ஒடிஷா. ஸோ இது வந்து 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நேஷ்னல் மெட்டல் அலர்ஜிக்கல். இது வந்து ஜாம்ஷெட்பூரில் இருக்குது, செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெரோரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர். இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. நான் ஃபெரோரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 சென்டர், 3 R&D, 4 வந்து ஐஐடி. இதை தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மிஷனுக்கு கீழேனா நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கு கீழே. ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸில் அட்வான்ஸ்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் ஜான்வரி 2025 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 16,300 crore. அதுக்கப்புறமா டோட்டல் அவுட்லே பார்த்திங்கன்னா 34,300 crore. மொத்தம் 7 இயர்ஸ்க்கு பீரியட் 24 to 25 to 2031 வரைக்கும். ஓகே, ஸோ மொத்தம் 7 இயர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸோட யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னா ஜி கிஷான் ரெட்டி. நெக்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இருக்காங்கள்ல. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்னென்னா ஐகார் சிஎம்எஃப்ஆர்ஐ ஆனுவல் ரிப்போர்ட் 2024. இதில் இந்தியாவோட மெரைன் ஃபிஷ் வந்து எவ்வளோ ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா 2% கிட்ட வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 3.47 மில்லியன் டன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு டேட்டா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் குஜராத் வந்து டாப் பிளேஸில் இருக்காங்க, செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு, தேர்ட் வந்து கேரளா இருக்காங்க. ஸோ குஜராத் வந்து இதில் லீடிங்கில் இருக்காங்க, தமிழ்நாடு, கேரளா. ஓகே, இந்த 3 ரேங்க் பார்த்துக்கோங்க. இவங்க தான் டாப் பெர்ஃபார்மர்ஸு இந்த ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாடி பார்க்கும்போது இந்தியாவோட மெரைன் ஃபிஷ் கேட்சில். ஓகே,
இது வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்தியாவோட மெரைன் ஃபிஷ் கேட்ச் வந்து என்ன தான் இருக்குன்னா டிக்ளைன் தான் இருக்குது 2% கிட்ட அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஐகார் CMFRI அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் கேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியன் மெக்கரல் எவ்வளோ கேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2.63 lakh tons. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதில் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா, இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் வரைக்கும். தென் வந்து சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, கொச்சி, கேரளா. இது வந்து எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கெம்பிகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் பெங்களூர் இருக்குல்ல, இதை வந்து இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சாரி மாற்றி சொல்லிட்டேன் அப்படியே. பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிட்டடும் ப்ளஸ் வந்து கெம்பிகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, இது ரெண்டுமே பெங்களூரில் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 ஏர்போர்ட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லிஸ்டட் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் இஷ்யூவன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அன்லிஸ்டட் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அதை இஷ்யூவன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த 2 ஏர்போர்ட்டும். ஓகேங்களா, இந்தியாவோட ஏர்போர்ட் செக்டாரில். ஓகேங்களா, இது மூலமாக வந்து டோட்டல் இது வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9,000 crore கிட்ட வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் மூலமாக தான் ஃபண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9,000 crore கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சியில் வந்து 4,362 crore வந்து ஜூலை 2025 வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. செகண்ட் ட்ரான்ச்சி அக்டோபர் 2025 4,638. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க, இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு தான். இந்த அமௌண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 ஃபண்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று வந்து ஜூலை மந்த்து, இன்னொன்று வந்து அக்டோபர் மந்தில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, எப்போவுமே வந்து ஒரு பாண்ட் மூலமாக ஒரு ஏதோ ஒரு இது மூலமாக தான் வந்து ஃபண்டையே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இவங்களும் IAGES இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கோல்டு எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரோபஸ்ட் அக்ரிடியேஷன் ஃப்ரேம்வொர்க் டு அரௌண்ட் 6 lakh கோல்டு வேல்யூ செயின் பார்ட்னர்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த என்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க? ICAIயும் IAGESம். ஓகே, இதோட எய்ம் என்னது? கோல்டு இண்டஸ்ட்ரியில் அக்ரிடியேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட எய்மு. ஓகே, நெக்ஸ்ட் அவார்ட் அண்ட் ரெகக்னேஷன். இந்த அவார்டோட பேர் என்னது? லோக்மான்யா திலக் நேஷ்னல் அவார்டு. இப்போ இந்த 43rd லோக்மான்யா திலக் நேஷ்னல் அவார்டு யார் வாங்குறாங்கன்னா நிதின் கட்காரி. இவங்க வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸோட யூனியன் மினிஸ்டர். 43rd லோக்மான்யா நேஷ்னல் அவார்டு தான் வந்து இவர் வந்து வாங்குறாரு. ஓகேங்களா, எங்கன்னா பூனே மகாராஷ்டிராவில் தான். ஓகே, ஸோ இது வந்து எத்தனாவது இதுனா 43rd, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யாருடைய டெத் ஆனிவர்சரியை கமோமரேட் பண்ணுது அப்படின்னா பால கங்காதர் திலக். இவர் வந்து லோக்மான்யா திலக்னு சொல்லுவோம். இவரோட டெத் ஆனிவர்சரியை வந்து தான் நம்ம கமோமரேட் பண்ணி இந்த அவார்டு வந்து கொடுக்குறோம். இதுக்கான ப்ரைஸ் இது பார்த்திங்கன்னா 1 lakh. ஸோ இந்த அவார்டை யாரெல்லாம் ப்ரீவியஸாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே, இந்திரா காந்தி, அடல் பிகாரி, டாக்டர் மன்மோகன் சிங், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் இப்போது யூனியன் மினிஸ்டர் ஃபார் ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ் அவங்க வந்து நிதின் கட்காரி வாங்கியிருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். லாண்டோ நாரிஸ், இது என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ஹங்கரியன் கிராண்ட் பிரிக்ஸ் எத்தனாவது எடிஷன்னா 40th எடிஷன். எங்கே நடக்குதுன்னா ஹங்கரியில் தான் நடக்குது. இதில் வின் பண்ணது யாருன்னா லாண்டோ நாரிஸ். இவங்க வந்து யுனைடெட் கிங்டமை சேர்ந்தவங்க. மெக்லாரன் ரேசிங் லிமிடெட். லாண்டோ லேரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெக்லாரன் பிராண்டை சேர்ந்தவர், யுனைடெட் கிங்டம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் 3 பொசிஷனில் இருக்கவங்களோட நேம் சொல்லியிருக்காங்க. லாண்டோ நாரிஸ், மெக்லாரன், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, இவரும் மெக்லாரன். தேர்ட் வந்து ஜார்ஜ் ரூசல், மெர்சிடி பிராண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லாண்டோ நாரிஸும் ஜார்ஜும் மட்டும்தான் யுனைடெட் கிங்டம், ஆஸ்கர் வந்து ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ இது பிராண்டும் அவங்களோட பிராண்டும் பார்த்துக்கோங்க, அவங்க எந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஹங்கரியன் கிராண்ட் பிரிக்ஸ்க்கு அப்புறமா டாப் 5 பிளேஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, செகண்ட் லாண்டோ நாரிஸ், தேர்ட் மேக்ஸ் வெஸ்டப்பன்,
4th ஜார்ஜ் ரூசல், 5th வந்து சார்லஸ் லெக்லரெக். ஸோ இவங்க 5 பேர். இவங்களோட பிராண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ரெட்புல், ஜார்ஜ் வந்து மெர்சிடி, சார்லஸ் லெக்லரெக் ஃபெராரி. ஓகே, ஸோ இப்போ இவங்க தான் வந்து இந்த கிராண்ட் பிரிக்ஸ்க்கு அப்புறமா டாப் 5 பொசிஷனில் இருக்கவங்க. ஓகே, ஆபிச்சுரி வந்து ஷிபு சோரன். இவர் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட். இவங்க வந்து பாஸ்ட் அவே. ஓகேங்களா. ஸோ இவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா திஷும் குரு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவர் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டி ஆஃப் ஜார்க்கண்டை சார்ந்தவர். ப்ளஸ் இவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்தவர்னா பேட்ரான் ஆஃப் ஜேஎம்எம், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகே, ஸோ இவர் சீஃப் மினிஸ்டராக ஜார்க்கண்டுக்கு 2005 இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் 2008 to 10 இருந்திருக்காரு. தென் வந்து பார்லிமெண்ட்ரி டென்யூர்லேயும் இருந்திருக்காரு. என்னென்னா லோக்சபாவில் 8 வாட்டி, ராஜ்யசபாவில் வந்து 2 வாட்டி. இவர் எந்த அவார்டும் வாங்கல. பட் ஆனால் இவரோட சீஃப் மினிஸ்டர் எந்த இயரில் இருந்திருக்காருன்றது பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேஸ். August 3 இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே. August 3 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த எக்ஸாம் இன்ஸில் இருக்கிறதே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட் டேஸ்க்கு அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 3rd August. இது எத்தனாவது எடிஷன்னா 15வது எடிஷன். ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் டிசீஸ்டு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவில் வந்து 1994 நடந்திருக்கு. அதை கமாமரேட் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கான சப்போர்ட்டிங் பாடிஸ் வந்து யாருன்னா நோட்டோ. இவங்க எதுக்கு கீழே வராங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கீழே வராங்க. ஓகே, ஸோ எந்தெந்த ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹங்டான் ஜீவன் சஞ்சீவானி அபியான் 2025 அப்படின்ற ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. அவார்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு ரோட்டோ இது வந்து நார்த்துக்கு. பெஸ்ட்டு ரோட்டோ அப்படின்றது ரோட்டோ நார்த்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு சோட்டோ வந்து எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு. பெஸ்ட்டு சோட்டோ வந்து எந்த யூனியன் டெரிட்டரிக்குனா பாண்டிச்சேரி. அடிஷ்னலாக இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஆர்கன் டொனேஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது USA, செகண்ட் வந்து சைனா, தேர்ட் வந்து நம்ம இந்தியா இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இங்கே கீழே இந்த அவார்ட் கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் இப்போதைக்கு எந்தெந்த அவார்ட் கேட்டகரி படிச்சுக்கிட்டேன்னா பெஸ்ட்டு ரோட்டோ அவார்டு ரோட்டோ நார்த் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட்டு சோட்டோ அவார்டு தமிழ்நாடு. சோட்டோவில் யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் வந்து மணிப்பூர்னு படிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக இந்த 4 மட்டும் இப்போதைக்கு படிச்சிருக்கேன். பேலன்ஸ் நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை கூட எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க, இல்லைனா 4 நீங்கள் தனித்தனியாக படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் போன் அண்ட் ஜாயிண்ட் டே August 4. இதுக்கு பாருங்கள், டே நேஷ்னல் போன் அண்ட் ஜாயிண்ட் டேவா. ஸோ August 4 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க 2012 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் வீக் பார்த்திங்கன்னா August 4 to 10. ஸோ இந்த வீக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம August 1 to 7 வந்து ப்ரீஸ் ஃபீடிங் வீக் பார்த்தோமா. ஸோ இப்போ ஆகஸ்ட்லேயே வந்து 4 to 10 வந்து போன் அண்ட் ஜாயிண்ட் வீக் பார்க்குறோம். ஓகே, ஸோ இனிஷியேட்டட் பை இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் நியூஸு. ஓகே, இது வந்து சந்திரபாபு நாயுடு. இவர் தான் வந்து ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர். இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அன்னதாத்தா சுகி பவா பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி. இந்த ஸ்கீம் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா வீரையபாலம் இன் பிரகாசம் டிஸ்ட்ரிக், ஆந்திர பிரதேஷ். அங்கே தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து பர் ஹேனம்க்கு 20,000. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அன்னதாத்தா சுகி பவா PM கிசான் ஸ்கீம். இந்த ஸ்கீமு இதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பர் ஹேனம்க்கு 20,000. இன்ஸ்டால்மெண்ட் வந்து 7,000 ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 6,000 சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் அமௌண்ட் வந்து எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 3175 crore வந்து 3175 crore-ல் 2343 crore வந்து ஸ்டேட்டு, 832 crore வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தராங்க. ஓகேங்களா, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயே. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பேஸில் எத்தனை ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 46.86. ஸோ 4 2s are 8, 46.86 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இந்த 7,000ல் 5,000 வந்து ஸ்டேட்டு, 2,000 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் நீங்கள் இந்த பர் ஆனம்க்கு எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டோல் ஃப்ரீ நம்பர் நான் பேமெண்ட் இஷ்யூஸ்க்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 1555251. ஸோ இந்த நம்பருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது முழுக்க ஒரு ஃபார்மருக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா. ஸோ ஆந்திர பிரதேஷோட கவர்னர் யாருன்னா அப்துல் நசீர். கேபிட்டல் வந்து அமராவதி. நேஷ்னல் பார்க் ராஜீவ் காந்தி பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க். ஓகே, ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இதுக்கான ஆண்டிட்டன் நோட்ஸ் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கமெண்ட்ஸ் செக்ஷனில் குரூப்போட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.